In this video, we'll discuss about identity patient correctly. What we need to identifying patient correctly. The international patient safety goals were developed by the Joint Commission International to enhance patient safety and promote effective communication among healthcare providers globally. ஸோ இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சேஃப்டி கோல் டெவலப்டு பை யாரால் டெவலப் பண்ணுதுன்னா ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல் டு என்ஹான்ஸ் என்ன பண்ணுறாங்க என்ஹான்ஸ் பேஷண்ட் சேஃப்டி பேஷண்ட்டோட சேஃப்டி அண்டு ப்ரொமோட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அமாங் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் குளோபலி. ஸோ பேஷண்ட்டுக்கும் ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கும் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை ஏற்படுத்துது. So, correctly identifying patient is crucial for ensuring patient safety and delivering appropriate health care. கரெக்டாக வந்து ஐடென்டிஃபையிங் பேஷண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன பண்ணுதுன்னா பேஷண்ட்டோட சேஃப்டி அண்டு டெலிவர் அப்ராப்ரியேட் அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேரை வந்து டெலிவர் பண்ண அமைக்கப்பட்டது. ஸோ ஹியர் சம் general guidelines to help healthcare provider identify patient correctly. ஸோ இதோட வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சேஃப்டி கோல் டெவலப்டு பை ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல். அவங்கள வந்து எதை வந்து என்ஹென்ஸ் பண்ணுறாங்கன்னா பேஷண்ட்டோட சேஃப்டியவும் ப்ரொமோட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அமாங் ஹெல்த் கேர் ப்ரொவைடர். ஸோ தொடர்புகளை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. First guidelines used to patient identifier. Implement a policy that required healthcare provider to use at least two patient identifier when verifying a patient identity. Example of commonly used identifier include the patient full name, name of birth, unique identification number and photography. So implementing policy, இந்த பாலிசிக்கு வந்து ஹெல்த் கேருக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது, யூஸ் அட்லீஸ்ட் 2 பேஷண்ட் ஐடென்டிஃபையர். அதில் வந்து அவங்க என்னென்னத்தெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னா பேஷண்ட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அண்டு ஃபோட்டோகிராஃபி. Using multiple identifier reduce the chances of misidentification. ஸோ இது மாதிரி 2 பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ரெடியூஸ்டு தட் மிஸ்ஐடென்டிஃபிகேஷன். தென் வெரிஃபையிங் ஐடென்டிஃபையர் கான்ஸ்டன்ட்லி verifying patient identifier throughout that patient healthcare journey from admission to discharge. இப்போ வந்து இதை வந்து எப்படி கான்ஸ்டண்ட்டாக வந்து தட் தே வாண்ட் டு ஐடென்டிஃபை பேஷண்ட் வந்து என்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினாங்களோ அதுலேருந்து டிஸ்சார்ஜ் வரைக்கும். திஸ் இன்க்ளூடிங் வெரிஃபையிங் தட் பேஷண்ட் ஐடென்டிட்டி டியூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், லெபார்டரி டெஸ்ட் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து நான் வெரிஃபையிங் ஐடென்டிஃபையர் கான்ஸ்டன்ட்லினா வந்து எப்போ அட்மிட் ஆகி எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறாங்களோ அதில் வந்து என்னென்னத்தெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன், தென் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், லெபார்டரி டெஸ்ட், என்னென்ன ப்ரொசீஜர் அவங்களுக்கு பண்ணாங்க. அவாய்ட் மேக்கிங் அசிம்ஷன் பேஸ்டு ஆன் ப்ரீவியஸ் என்கவுண்டர். ஓகே, எதுவுமே வந்து அசிம்ஷன் பேஸ்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம். அண்ட் ஆல்வேஸ் வெரிஃபையிங் தட் பேஷண்ட் ஐடென்டிஃபை யூஸிங் எஸ்டாப்ளிஷ்டு ஐடென்டிஃபை. இங்கே வந்து ஆல்வேஸ் வெரிஃபையிங் பேஷண்ட் யூஸிங் எஸ்டாப்ளிஷ்டு ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ முந்தைய சந்திப்புகளின் அடிப்படையில் அனுமானங்கள் செய்வதை தவிர்க்கவும், நிறுவப்பட்ட அடையாள காட்டிகளின் நோயாளிகளின் அடையாளத்தை எப்பொழுதும் சரியாக பார்க்கவும். தென் எஜுகேட் ஸ்டாஃப், ட்ரெயின் ஹெல்த் கேர் ஸ்டாஃப் ஆன் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கரெக்ட்லி ப்ரொசீஜர் டு ஃபாலோ. அவங்க வந்து கரெக்டாக பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ப்ரொவைட் கிளியர் கைட்லைன்ஸ் ஆன் யூஸிங் பேஷண்ட் ஐடென்டிஃபையர் அண்ட் என்ஷூர் தட் ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆர் ஃபெமிலியர் வித் தட் ஆர்கனைசேஷன் பாலிசி அண்ட் ப்ரோட்டோகால் ரிலேட்டட் டு பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன்.
யூஸ் டெக்னாலஜி ஹியர் லிவரேஜ் டெக்னாலஜி. வாட் இஸ் லிவரேஜ் டெக்னாலஜின்னு பார்த்தா யூஸிங் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அட்வான்ஸாக உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டூல்ஸ் டு இம்ப்ரூவ் ஹெல்த் கேர் டெலிவரி, பேஷண்ட் அவுட்கம் அண்ட் ஓவரால் ஹெல்த் கேர் சிஸ்டம் எஃபிஷியன்சி. ஸோ வந்து அட்வான்ஸ்டு டூல்ஸை யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஹெல்த் கேர் டெலிவரி, அதுதான் வந்து லிவரேஜ் டெக்னாலஜி. சப்போர்ட் பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். லிவரேஜ் டெக்னாலஜி வந்து என்னது, பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. தென் எலக்ட்ரானிக்கல் ஹெல்த் ரெக்கார்டு கேன் ஹெல்ப் வேலிடேட் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன். எலக்ட்ரானிக்கல் ஹெல்த் ரெக்கார்டில் வந்து நம்ம பேஷண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் வைக்க முடியும். அது வந்து ரெடியூஸ் தர் எரர் இல்லாமல் பார்த்துக்கும். தென் பார்கோடிங் சிஸ்டம் கேன் பி யூஸ்டு டு வெரிஃபையிங் பேஷண்ட் ஐடென்டிஃபை யூஸிங் மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ப்ரொசீஜர். ஸோ யூஸ் டெக்னாலஜி இங்கே என்னென்னா லிவரேஜ் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்கல் ஹெல்த் ரெக்கார்ட் நம்ம மெயின்டைன் பண்ணோம், பார்கோடிங் சிஸ்டம் we want to use. Then involve patient, encourage active patient participation in identification process, educate patient about the importance of confirming their identity and encourage them to speak up if they notice any discrepancies. Patient can help by providing accurate information and asking questions if they are unsure about any aspect of their care. Next key point, involve patient, encourage active patient participation in that identification process. பேஷண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணும் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸில், அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணும் about the importance of confirming their identity and encourage them speak up if they notice any discrepancies. Then patient can help by providing accurate information and asking questions if they are unsure about any aspect of their care. அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கணும், அவங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆஸ்கிங் கொஸ்டின் இஃப் தே unsure about எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் தர் கேர், நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். தென் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர், எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர் ஃபார் பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் த்ரூ அவுட் தட் ஆர்கனைசேஷன். எஸ்டாப்ளிஷ் பண்ணும் என்னென்னா ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர் ஃபார் த்ரூ அவுட் டு தட் ஆர்கனைசேஷன். கான்சிஸ்டன்ட்லி in how patient identification is conducted, reduce the risk of error. Clearly communicate these procedure to all staff members and ensure ongoing monitoring and feedback to maintaining compliance. So இங்கே என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர் ஃபார் பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் த்ரூ அவுட் தட் ஆர்கனைசேஷன். கிளியர்லி கம்யூனிகேட் திஸ் ப்ரொசீஜர் டு ஆல் ஸ்டாஃப் மெம்பர், எல்லா ஸ்டாஃப் மெம்பருக்கும், அண்ட் என்ஷூர் ஆன்கோயிங் மானிட்டரிங் அண்ட் ஃபீட்பேக் டு மெயின்டைன் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஐடென்டிஃபை பேஷண்ட் கரெக்ட்லி, இதில் ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட் யூஸ் டு பேஷண்ட் ஐடென்டிஃபையர். மல்டிபிள் பேஷண்ட்னா வந்து அது வந்து மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும், அதனால் டு ஐடென்டிஃபையர். வெரிஃபையிங் ஐடென்டிஃபையர் தட் கான்சிடென்ட்லி. தென் எஜுகேட் ஸ்டாஃப், அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிச்சிருக்கணும். தென் யூஸ் டெக்னாலஜி. Then involvement of that patient. Last one is established standardized procedure. Thanks for watching.